Hello everyone, welcome to CSS tutorial. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் HTML ல எப்படி CSS ஆட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுல 3 ways இருக்கு. ஃபர்ஸ்ட் external CSS. external CSS ல CSS ஃபைலை செப்பரேட்டா ரைட் பண்ணி அதை HTML ஃபைலோட லிங்க் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். For example, external CSS இப்படி ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு எப்படி external CSSல ஸ்டைல் கொடுக்கறதுனா செப்பரேட்டாக ஒரு CSS ஃபைல் கிரியேட் பண்ணி style.css அப்படி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைலில் நம்மளோட ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதை எப்படி நம்ம HTML ஃபைலோட லிங்க் பண்ணுறதுனா ஹெட் டேக்குள்ள லிங்க் யூஸ் பண்ணணும். லிங்க் ஸ்டைல் ஷீட்னு சொன்னோம். நெக்ஸ்ட்டு அந்த ஃபைலை லிங்க் பண்ணுறதுக்கு href கொடுக்கணும். hrefல நம்மளோட ஃபைல் நேம் கொடுக்கணும். style.css தான் நம்ம ஃபைல் நேம். CSS ஃபைல் லிங்க் ஆகிடும். இப்போ நம்ம CSS ஃபைலுக்கு நம்ம HTMLக்கு ஸ்டைல் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எலிமெண்ட்க்கு மட்டும் நம்ம ஸ்டைல் கொடுக்கணும்னா h1 கலர் ரெட் background color light blue. இப்போ நம்ம லைவ் சர்வர்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டைல் ஆட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வே என்னன்னா இன்டர்னல் CSS. இன்டர்னல் CSSல நம்ம HTML ஃபைல்குள்ளேயே நம்மளோட ஸ்டைல்ஸை ரைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் h2 ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணி இன்டர்னல் CSS நம்ம இன்டர்னல் CSSல நம்ம ஸ்டைல்ஸ் எங்கே ஆட் பண்ணணும்னா ஹெட் டேக்குள்ள ஸ்டைல் டேக் கிரியேட் பண்ணி ஸ்டைல் டேக் உள்ள நம்ம ஸ்டைல்ஸ் கொடுத்துக்கலாம். h2 எலிமெண்ட்க்கு கலர் ப்ளூ அண்ட் பேக்ரவுண்ட் கலர் எல்லோ. ஃபைல் சேவ் பண்ணால் நம்மளோட சேஞ்சஸ் லைவ் சர்வரில் தெரியும். நெக்ஸ்ட் வே என்னன்னா இன்லைன் CSS. இதில் டைரெக்டாக HTMLக்குள்ளேயே நம்ம ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி CSS ஆட் பண்ணலாம். அது எப்படின்னா நெக்ஸ்ட் இன்னொரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இன்லைன் CSS இந்த எலிமெண்ட்டுக்குள்ளேயே ஸ்டைல் ஆட்ரிபியூட்டில் நம்ம ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கலர் கிரீன் ஸ்டைல்ஸை செப்பரேட் பண்ண செமிகோலன் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் சேவ் பண்ணால் நம்மளோட h3யும் நம்ம ஸ்டைலோட டிஸ்பிளே ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸ்டர்னல் CSSல செப்பரேட் CSS ஃபைலில் நம்ம ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணி அதை நம்ம HTML ஃபைலோட லிங்க் பண்ண முடியும். இன்டர்னல் CSSனால்
HTML ஃபைல்லையே ஸ்டைல் டேக்குள்ளே நம்ம ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்லைன் சிஎஸ்எஸ்னால் HTML எலமெண்ட்குள்ளேயே ஸ்டைல் ஆட்ரிபியூட்குள்ளே நம்ம ஸ்டைல்ஸ் ஆட் பண்ண முடியும்.